பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ல் பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற முறையில் நம்ம பிரதீப்பை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியேற்றிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு கடுமையாக வந்துட்டு சர்ச்சைக்குரிய விஷயமாக்கியிருக்காங்க. ஏன்னா உள்ளே வந்துட்டு ஆண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வேறு போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக பெண்களுக்கே பெண்கள் வந்துட்டு பாதுகாப்பாக இல்லை, அதுதான் வந்துட்டு உண்மையான விஷயம். அதில் கூட நேற்று வந்துட்டு போட்ட எபிசோடில் அவங்கவுங்க பேசின டைலாக்ஸ்லாம் போட்டு இது யார் பேசுனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அதில் நம்ம நிக்சன் ஐயா இருக்காரு உத்தமரு, அவர் வந்துட்டு நம்ம வினிஷா இருக்காங்கல்ல அவங்கள பற்றி ரொம்ப கேவலமாக பேசியிருந்தாங்க. இவங்க என்னோட டைப் கிடையாது, இவங்க வந்துட்டு வேலைக்காரி தான், எனக்கு வந்துட்டு அது அந்தந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும், செம்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாலாம் பில்டப் பண்ணி பேசியிருக்காரு. அதாவது ஒரு தடவை வந்துட்டு மணிகிட்ட கூட சொல்லியிருக்காராம்மா, நான் வந்துட்டு அழகாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட தான் பேசுவேன், அதனால தான் நான் ஐஸுக்கிட்ட பேசுகிறேன், அவள் தான் விளக்காரி மாதிரி இருக்கா அப்படின்றாங்க. அப்படி என்ன அழகு இருக்குது அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இப்படி வந்துட்டு வினிஷாவை பற்றி பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அவர் கொடுத்த ரிப்ளை இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. நான் இதை வினிஷாக்கிட்டே சொல்லிட்டேன், அவங்கக்கிட்ட சாரி கேட்டேன், அவங்க வந்துட்டு என்னை மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு. அது டோட்டலி ராங்கு. இப்போ அதுக்கு வந்துட்டு வினிஷா வந்துட்டு ஒரு தரமான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவை. நான் வந்துட்டு நிக்சனை என் சொந்த தம்பி மாதிரி தான் பார்த்தேன், அவன் என்னை எவ்வளவோ முறை கஷ்டப்படுத்தி நேருக்கு நேராகவே கிண்டல் பண்ணியிருக்கான், நான் வந்துட்டு கருப்பாக இருக்கிறது தான் ஒரு காரணம்னு சொல்லிட்டு என்னை அப்படி வந்துட்டு பாடி ஷேமிங் பண்ணியிருக்கான். ஆனால் நான் எவ்வளவோ முறை அவங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னை இப்படிலாம் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கூட சொல்லிட்டேன். நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு காரணமே என்னோட நேரத்தை வச்சு என்னை கிண்டல் பண்ணுறாங்களையா, அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு தரமான பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான். ஆனால் அது எனக்கு உள்ளேயே நடந்துச்சு. அவன் வந்து சாரி கேட்டான்னு சொல்கிறாள், அது சுத்தமான போய். அவன் அப்படி என்கிட்ட வந்துட்டு சாரிலாம் கேட்கல, கிண்டல் பண்ணதுக்கு மட்டும்தான் கேட்டான். இப்படிலாம் நடந்திருக்குன்னா எனக்கு அதை வெளியில் வந்து தான் தெரியும். நிக்சன் வந்துட்டு ரொம்ப பொய் சொல்கிறான், எனக்காக கண்டிப்பாக கமல் சார் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, விசித்ராமா எனக்காக உள்ளே பேசினாங்க, அதுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. நீங்கள் நிக்சனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவன் வீட்டுக்குள்ளே இருக்கணுமா வேணாமா? முக்கியமாக அந்த புல்லிங் கேங்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள மேலே பழி போட போகிறாங்கன்னே தெரியவே இல்லை. இனி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். முக்கியமாக மாயா, நம்ம ஐஷோ அவங்க பேசினா சரி, அர்ச்சனா இவங்க ஏதாவது பேசினா மட்டும் தப்பாக தான் அங்கே வந்துட்டு போர்ட்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வச்ச ராஜ்யா மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு ப்ரோமோவில் கூட கோட் சீன் வந்திருக்கு, அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.